च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ॐ महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ॐ महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। அதாவது 24/4/2011 காலை 8:30க்கு 90வது ஸ்லோகத்தின் உரையின் துவக்கம் தொடங்குகின்றது. அனைத்துமே பேரானந்தம்தான். உண்மையில் இது ஆனந்தம்தான். ஆனந்தம் இல்லாமல் இல்லை. இதை உணர வேண்டும். நீ உன்னுடைய உடல், பொருள், ஆவி, உடலோடு கூடிய பஞ்சபூதங்கள், அதிலே ஆண்குறி பெண்குறி, ஆணாக இருப்பின் ஆண்குறி, பெண்ணாக இருப்பின் பெண்குறி, மலவாய் குதம், கை கால்கள், அனைத்து உருவங்களையும் இறைவனுக்கு அளித்து விடுகிறாய். இதன் பின் இந்த ஆனந்தத்தின் சக்தியை உணர்கிறாய். இந்த ஆனந்தத்தின் சக்தியை உணரும் தருணத்தில் நீ பிரபுவின் நிலையை அடைகிறாய். பிரபுவின் நிலையை அடைகிறாய். பிரபு என்பது என்ன? இறைவனை உணர்ந்து இறைவனை பற்றி தெரிந்து கொண்டு அதில் உள்ள யோக சூத்திரத்தின் தத்துவத்தை எளிதாக சாதாரணமாக செய்துவிடலாம் என்பதை இந்த தானத்தின் வழியே நீ மற்றவர்களுக்கு உரைக்கின்றாய். உரைப்பதன் பொருள் உண்மை. உண்மை உண்டா இல்லையா என்பது மற்றவர்கள் உணரும்படி அதை நீ செய்கிறாய். சரி, இறைவனுக்கு சொந்தமான உடலை நீ வைத்துக் கொண்டு உலவி வந்தாய். உனது அறிவிற்கே தெரிந்தது இந்த உடல் இறைவன் தந்தது. இறைவன் இதயத்துக்குள்ளே இருந்து, எம்பெருமான் இதயத்துக்குள்ளே இருந்து புற செய்கைகளுக்காக உன்னை ஆட்டி படைக்கிறான். அதை நீ தெரிந்து கொண்டாய். உள்ளிருக்கக்கூடிய அவனை பார்க்க வேண்டும் என்று ஆவல் வந்தது. அவன் உன் இதய குகையிலே இருப்பதை நீ கண்டுபிடித்து விட்டாய். அவன் என்ன சொல்கிறான்? நான் உள்ளிருந்து உனக்குள் இருப்பதை சீர் செய்து உள்ளுக்குள்ளே ஞானத்தை அளிக்கிறேன். ஏன் உள்ளுக்குள்ளே ஞானத்தை அளிக்க வேண்டும்? நீ சூரியன், சந்திரன், நட்சத்திரம் மற்றும் உலக உருண்டைகளை மறக்கிறாய். இன்ப துன்பம் மறந்து போகிறது. ஆண் பெண் சிற்றின்பம் மறந்து போகிறது. உறவுகளை துறந்து போகிறாய். அனைத்தும் மறந்த பின் நீ ஒருவன் மட்டும் இருப்பதாக உனக்கு தெரிகிறது. உன்னை சுற்றி எதுவுமே இல்லாது அந்தரத்திலே உலவுவது போல் உனக்கு தெரியும். அப்பொழுது உன் உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் அழைப்பதும் உனக்கு தெரியும். அழைத்த பின் அல்லது அழைக்க முன் இந்த உடல், பொருள், ஆவி, பஞ்சபூதங்கள் அனைத்தும் இறைவனுக்கு தாரை வார்த்து கொடுத்து விடுகிறாய். கொடுத்த பின் சில காலத்திற்கு பின் நீ பிரபுவின் நிலை அடைகிறாய். சரி, அது அடையும் போது அடையட்டும். இந்த உடலை ஏகாந்தமாக இறைவனிடம் அளித்து விட்டாய். அந்த உடலிலே 16 வகையான
திரேகங்களும் சேர்ந்துதான் அளிக்கிறாய். இந்த 16 வகையான திரேகங்கள் நீ உன் உடலை இறைவனுக்கு அளிக்கிற போது வேலை செய்ய துவங்குகிறது. நீ இறைவனை உணராத போது அது உறங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று காரிய திரேகம், அதில் ஒன்று காரண திரேகம், 3 மாயா திரேகம், 4 ஸ்தூலம், 5 சூட்சமம், 6 அதிசூட்சமம், 7 மகாசூட்சமம், கர்ணம் 8, 9 அந்தகரணம், 10 மகாகரணம், வியாபகம் 11, 12 பரம், பராபரம் 13, 14 சூன்யம், பரசூன்யம் 15, 16 மகாசூன்யம். இவ்வனைத்தும் உன் உடலோடு சேர்ந்திருப்பதை கட்டி வைத்து இறைவனிடம் கொடுத்து வருகிறாய். கொடுத்தாகிவிட்டது. இந்த அனைத்தும் ஒன்றாக இறைவனிடத்தில் கொடுக்கிற பொழுது பிராணன் தனியாக இயங்குகிறது. ஒரு விலாசத்தை தேடி ஒரு வீட்டிற்கு செல்கிறாய். அந்த வீட்டில் கதவுகள் திறக்கப்படுகிறது. திறந்தவுடன் நீ என்ன கேட்பாய்? நான் ஒருவனை தேடி வந்தேன், இது கோவிந்தன் வாழும் ஊரா வீடா என்று கேட்பான். ஆமாம், உள்ளேதான் கோவிந்தன் இருக்கிறான். அப்பொழுது இந்த ஊரில் கோவிந்தன் வசிக்கிறான், இந்த ஊர் அவனுக்கு சொந்தமானது. இந்த சொந்தமான ஒரு ஊரிலே ஒரு வீட்டுக்குள் கோவிந்தன் வசிக்கிறான். அந்த கோவிந்தனை நீ கண்டுபிடித்து விட்டாய். அது கண்டுபிடிப்பதற்கு காரணமாக இருப்பது என்ன? இந்த 16 நிலைகளில் உயிரோடு இருக்கக்கூடிய பொழுது பிராணனின் ஐக்கிய தத்துவம் மேலோங்கி போகிறது. இந்த கோவிந்தனை கண்டுகொண்டு கோவிந்தன் என்ற ஒரு பெயரை உரைத்து விட்டாய். கோவிந்தன் வெளியே வந்து விட்டான். இதயத்தில் இருந்த கோவிந்தனை வெளியே எடுத்து விட்டாய். இதயத்திலிருந்து வந்த கோவிந்தன் உன்னோடு பேசுகிறான். அப்பா கோவிந்தா என்று அழைத்தாய், நான் வந்துவிட்டேன். உன் இதயத்தில் தான் நான் இருந்தேன். ஆனால் உன் முன்னோர்கள் எனக்கு இன்னொரு பெயரை வைத்திருக்கிறார்கள், கிருஷ்ணா என்ற ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். அதற்கு இந்த மனிதன் சொன்னான், நான் கோவிந்தன் இருந்த ஊரை தான் தேடி வந்தேன், நான் கிருஷ்ணன் இருந்த ஊரை தேடி வரவில்லை. ஆனால் என் முன்னோர்கள் சொல்கின்றதை கேட்டால் உன் பெயர் கிருஷ்ணனும் உண்டு கோவிந்தனும் உண்டு என்று சொல்கிறாய். சரி, நான் உன்னை என்னவென்று அழைப்பது? உனக்கு பிடித்தது போல் கோவிந்தா என்று அழைத்துக்கொள். உன் முன்னோர்கள் எல்லாம் என்னை அழைத்தது கிருஷ்ணாதான். இது பல்லாயிரம் ஆண்டுகளாக என்னை இது போன்று அழைத்து வருகிறார்கள். இப்பொழுது உனக்கு பிடிக்குமானால் இந்த பெயரையும் உரைத்துப்பார். ஆனால் இவன் முதலிலே கண்டுகொண்ட பெயர் என்ன? கோவிந்தன் தான். அந்த கோவிந்தனுக்குள் உண்மையான பெயர் மறைந்திருப்பது என்ன? கிருஷ்ணா. இந்த கோவிந்தனும் கிருஷ்ணாவும் வேறு வேறு பேராக இருக்கிறதே என்று பிராணன் ஆராய தொடங்கும். இந்த இருவருக்கும் இடைப்பட்ட சூத்திரதாரியான ஒரு நீதிபதி பிராணன் தான். உன் உடலிலே இருக்கக்கூடிய பிராணன் தான் இப்பொழுது நீதிபதியாக அங்கே அமர்கிறான். அந்த நீதிபதி சொல்ல வேண்டும், இவன் கோவிந்தனா, அச்சுதனா, ராமனா, கோபாலனா, இல்லை இவருக்கு பிடித்த கிருஷ்ணனா? உனக்கு பிடித்தது கோவிந்தன். நீ தேடி சென்ற ஊர் கோவிந்தன் வாழ்ந்த ஊரை தேடி சென்றாய். ஆனால் அந்த கோவிந்தன் சொல்கிறான், என் பெயர் கண்ணன் என்று, என் பெயர் கிருஷ்ணன் என்று. இந்த நடுவராக இருக்கக்கூடிய பிராணன் என்ற நீதிபதி ஆராய தொடங்குகிறது. ஆராய தொடங்குற பொழுது இந்த ஆராய்ச்சியின் பயனாக உன் பிராணனின் சக்தியானது அந்த 2 நாமாக்களிலும் பதியப்படுகிறது. இப்பொழுது நீ உயிரோடுதான் இருக்கிறாய். உன் உடலை
உன் உடல் பொருள் ஆவியை இறைவனுக்கு கொடுத்து விட்டதாக நினைப்புதான். இந்த நினைப்புக்கு இவ்வளவு சக்தி. ஆனால் உன்னுடைய உடல் லௌகீக காரியங்களுக்கு அனைத்திலும் ஈடுபட்டுக் கொள்ளலாம். நேரான காரியம், குதர்க்கமான காரியம், மாயான காரியம், தாம்பத்திய காரியங்களில் ஈடுபடலாம். ஆனால் உன் பிராணன் இப்பொழுது யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறது? நீதிபதியாக இருந்து கொண்டு உன்னோடும் பேசுகிறது. அந்த கோவிந்தன் இருந்த ஊரை கண்டுகொண்டு கோவிந்தனோடும் பேசுகிறது. ஆனால் உன்னுடைய உடல் புறக்காரியத்திலே இது நாள் வரை இருந்தது போல் இப்பொழுதும் ஈடுபடுகிறது. ஈடுபட்டாலும் உனக்கு தகவல்கள் கண்ணனிடத்திலே இருந்து பரிமாற்றம் ஆகிறது. நீ அசந்து அயர்ந்து போகிறாய். ஓ, இத்தனை வினோதமான செயல் இவன் பெயரிலே உண்டோ? கோவிந்தன் என்ற பெயரில் உண்டோ? கிருஷ்ணா என்ற பெயரில் உண்டோ? பல காலம் இந்த தத்துவ விசாரத்திலே அவன் உள்ள அனைத்து பெயரிலும் உண்டு என்பதை உணர்கிறாய். முடிவாக நாம் கோவிந்தன் இருந்த ஊர் தான் தேடி வந்தோம். ஆனால் அவன் கிருஷ்ணனுக்குள் மறைந்திருக்கிறான் என்ற உண்மையை தெரிந்து கொண்டு புறவலகத்திலே உன்னை உலவ விட்டானே, அந்த நினைவை நீ மூட்டை கட்டி இப்பொழுது உயிரோடு கூடிய உடலையும் கொடுத்து விடுவதாக தீர்மானிக்கின்றாய். ஆன்மீக தத்துவமான ரகசியங்கள் உனக்கு தெரிந்து விட்டது. கிருஷ்ணா, என்னை எடுத்துக்கொள். எடுத்துக்கொள்வதற்காகவா உன்னை உலக விட்டான்? இல்லை. என் பெயர் கிருஷ்ணா கண்ணா என்று சொன்னான். நடுவரான நீதிபதி பிராணன் அந்த மகாமந்திரத்தை வாங்கிக் கொண்டது. பிராணனிலே அந்த மகாமந்திரத்தை பதிய வைத்துக் கொண்டு உன்னுடைய உடலிலே இருக்கக்கூடிய 1008 இதழ்களிலும் அந்த கிருஷ்ணநாமம் பிரதிபலிக்கிறது. இதுபோன்று பல ஆண்டுகள் பிரதிபலித்த பின் உன் பிராணன் என்று சொல்லக்கூடிய 16 திரேகத்திலேயுமே நிலவக்கூடிய அந்த பிராணன் மகாசூட்சமத்தை ஒன்று சேர்க்கிறது. மகாசூட்சமத்தை எப்படி ஒன்று சேர்க்கிறது? ஒரு ஞானிக்கும் மோனிக்கும் மாயைக்கு ஒரு மகா சூட்சமும் ஞானத்துக்கு ஒரு மகா சூட்சமும் உலகும். இந்த பிராணன் கோவிந்தனை கண்ணன் என்று உணர்ந்து அவன் வாயால் சொன்ன கிருஷ்ணா என்ற மந்திரத்தை தான் தாங்கி அதுவே நாமஜபமாக மாறி மகாசூட்சமமான இரண்டாக பிளந்த அந்த சக்தியை ஒன்றாக சேர்த்து விடுகிறது. இந்த மகாசூட்சமம் 7வது நிலையில் உண்டு. இந்த 7வது நிலையிலே இருக்கக்கூடிய மகாசூட்சமம் இரண்டும் ஒன்று சேர்ந்த பின், அதாவது மாயைக்கு ஒரு பகுதி, ஞானத்திற்கு ஒரு பகுதி, இவ்விரு பகுதியும் ஒன்றாக சேர்த்த பின் உனக்காக நாம பிரேரணை கொடுத்தவன் அந்த கண்ணன். நீ இங்குதான் உன்னை இழக்கிறாய். உலகத்தில் வசிப்பதற்கே உனக்கு மனம் இடமளிக்காது. இறைவனோடு கலந்துவிட மனம் துடிக்கும். புறவீர்களே ஏதுமில்லை என்பதை நீ உணர்வாய். உன் பிராணம் ஏகாந்தத்தை அனுபவிக்கிறது. அந்த உடல் வளையுமோ வளையாதோ? வளைந்த உடல் மீண்டும் நிமிர்ந்து போகுமோ?
சத்தியமாக நிமிர்ந்து போகாது. வளைந்த உடல் பிராணனோடு மனம் கூட்டி வளைந்ததுதான். அவன் கேட்கும் முன் இப்பொழுது நீ கொடுக்க தயாராகிறாய். உன்னை நீ இழந்து விட்டாய். ஆனால் பொன்னின்ற பூவுலகிலே புறச்செய்கைக்காக உன்னை ஆண்டவன் உலவு விடுகிறான். இந்த பிராணனின் சக்தி நீ கூட ஒரு வாரத்தில் இருக்கக்கூடிய 21 வேளை சாப்பிடாமல் கூட இருந்து விடுவாய். என் இறைவன் அமுது உண்டானா இல்லையா எனும் நினைப்பு வரும். உன் கையால் அமிர்தமான இந்த அமுதை இறைவன் உட்கொள்வான். எங்கேயும் தேடி செல்ல வேண்டியதில்லை. தன்னை தாளிட்டுக் கொண்டிருந்த யசோதைக்கு இந்த தத்துவம் தான். கண்ணன் இந்த திருவிளையாடல் தான் அங்கு விளையாடினான். பாலிட்டு சோற்றை அதில் வைத்து பிசைந்து ஊட்டப் போகும்போது ஓடிவிட்டானாம். தேடி பிடித்து தலைமுடியை இருக்க பிடித்து முதுகிலே அரைந்து கன்னத்திலே அரைந்து வலது இடது கன்னத்திலே அரைந்து அழுத்து ஒய்ந்து விட்டாள். கண்ணன் கேட்டானாம், அம்மா உனக்கு வலிக்கிறதா? நான் இனிமேல் ஒன்றும் செய்ய மாட்டேன். நிலவை காட்டி இடுப்பிலே ஏற்றி வைத்துக் கொண்டு எனக்கு உணவு அருந்து செய் என்று சொன்னானாம். உலகத்தையே மறந்து விட்டாள். அந்த அன்னப்பருக்கையை கையிலே எடுத்ததுதான் உலகம் அனைத்தும் மறந்தது. அங்கு யசோதரியும் இல்லை, நிலவும் இல்லை, உலகமும் இல்லை, கண்ணனும் இல்லை. ஒரு நொடிப்பொழுதிலே எத்தனை அனந்தமான ஆன்மீக தத்துவ விசாரம் வருவதற்கு காரணம் நீ குழைந்து அனைத்தும் மறந்து உன் பிராணனில் அவன் நாமத்தை அவன் கலந்தான். இப்பொழுது கூட நீ புறவுலகத்தின் செயலில் தான் இருக்கிறாய். நீ உணவு உண்ணதை மறந்தாய். உனக்கு ஒரு கேள்வி பிறக்கும். அதுதான் ஏழைக்கு பிறக்க வேண்டிய ஒரு கேள்வி. இத்தனை 1000 கோடி மாந்தர்களிலே என்னை இறைவன் தேர்ந்தெடுத்து விட்டான். எனக்காக வக்காலத்து வாங்கி அவன் பெயரை என் பிராணத்துக்குள்ளே செலுத்தி விட்டான். அவனை நான் வேலைக்காரனாக ஆக்கிவிட்டேன். இப்பொழுது செயல் முடித்துக் கொள்கிறது. நீ மரித்து போகவில்லை, இறந்துபடவில்லை. என்ன செயல் முடித்துக் கொள்கிறது? கர்ணம் என்ற செயல் முடித்துக் கொள்கிறது. கோடிட்டுக் கொண்டு பார், கோடிட்டுக்கொள். எப்படி கர்ணம் என்ற செயல் முடித்துக் கொள்கிறது? நாம் தேடி வந்த கோவிந்தன் கண்ணன் என்று தெரிந்தோம். அவன் பெயரை சொன்னான். நம் பிராணனிலே கலந்தது. உலகத்தை மறந்தோம், அனைத்தையும் மறந்தோம். பிராணனோடு ஏகாந்தமாக இருந்து அனைத்தும் இழைக்க தயாரானோம். நாமே முன் சென்று விட்டோம். ஒரு சிறு பரிசோதனை. அவன் செய்த வேலையை நாம் செய்தால் என்ன? அவன் என்ன வேலை செய்தான்? அவன் பெயரை இந்த மனிதனின் பிராணனிலே கலந்தான். ஏழையாகிவிட்டானே. இறைவனுக்காக ஏங்குபவன் தான் ஏழை. இந்த ஏழைக்கு தெளிவு பிறந்தது. ஏன்? பிரபு ஆகப் போகிறான்.
தெய்வத்தை கண்டவன் பிரபு, தெய்வத்திற்கு ஏங்குபவன் ஏழை. இந்த பிராணத்துக்குள்ளே நானே அவனுடைய பெயரை கலந்து கொள்கிறேனே. முயற்சி திருவினையாக்கும், முயற்சி திருவினையாக்கும். இறைவன் செய்த வேலையை இப்பொழுது மனிதன் செய்கிறான். எப்படி செய்கிறான் பாருங்கள். அந்த பிராணனிலே பகவானின் பெயரை சேர்க்கிறான். இதுதானடா பகவத் சேவை. எது பகவத் சேவை? எப்பொழுதுதான் உன் பிராணம் முழுதாக முழித்துக் கொண்டது. இந்த செயலுக்குத்தான் கர்ணம் என்ற செயல். இதை பெண்கள் செய்தனர். ஆணாக பிறந்து என்ன பயன்? மாண்டு போகலாம். கோபியர்கள் தன் பிராணனை எடுத்து கிருஷ்ணனின் பெயரை அதில் கலந்தனர். உலகத்தையே மறந்தனர். இதற்கு கரணம் என்பது பெயர். ஆனால் இயங்கவில்லை. இயக்கவும் செய்கிறான் இறைவன். தன் பிராணனை முதல் வைத்து மன்னிக்க வேண்டும். உயிர் விடுவது என்பது பொருள் அல்ல. இறைவனின் நாமத்தை அதில் நாம் கலக்க அது கரணமானது. அதை ஏற்க விட்டால் எங்கும் பரவிஷ்ணு கோடிட்டுக் கொள்ள வேண்டியது. இலை, ஆடு, மாடு, கோழி, நாய், அருகம்புல், கல், மரம், செடி, கொடி, வானம், தரை, பவனங்கள், மனிதர்கள் அனைவனும் என்ன சொரூபமாக தெரிகிறது? அவன் சொரூபமாக தெரிகிறது. அதைதான் அந்த கரணம் என்றனர். இது போன்ற ஒரு செயலுள்ள உடலை நீ வைத்துக் கொண்டு உலகமாயிலே ஈடுபடுகின்றாய். இறைவனுக்காக அழுதாய் நீ ஏழை. அவன் உன்னை அனைத்திலும் இருக்கிறேன் என்று காட்டி கொடுத்து விட்டான். நீதானடா பிரபு. யார் இப்பொழுது பிரபு? கர்ணத்தையும் அந்த கரணத்தையும் கூட்டி வைத்து விட்டான். இன்று காலை கந்தகோட்டத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தோம். நேற்று உரை முடிந்திருந்தது. ஒரு பாடலும் கேட்டுக் கொண்டிருந்தோம். பிரபுவின் நிலைக்கு முன் என்ன நடக்கிறது, பிராணத்தின் நிலை எப்படி மாறுகிறது என்பதை நீ காலையிலே விளக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தனர். அதைதான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல நேர்ந்தது. எமக்கே இது தெரிய வாய்ப்பில்லை. எமக்கு இது தெரியாது. தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. தெரியும்படி அவசியமாக்கிவிட்டான். இதற்கு சாட்சி அண்ணா நகர் வெங்கடாஜலபதி தான். இப்பொழுது நீ யாரை மையமாக பிடித்துக் கொண்டாய்? உன் உடல் உன்னிடத்திலே இருக்கிறது. இந்த 16 திரேகங்களும் அதிலே இருக்கிறது. புழு பூத்த உடல் தான் இப்பொழுதும் புறத்திலே தான் இயங்குகிறது. நீ ஆனந்த கூத்து ஆடுவாயா, ஆடமாட்டாயா? ஆடிதான் ஆக வேண்டும். நீ கரணத்தை கடந்தவன். கரணத்துக்கு ஒரு பெயர் வைத்து அந்த கரணக்காரனை பிடித்து விட்டவன். இப்பொழுது நீ பிரபுதானே. உன் கண்களுக்கு அனைவரும் ஏழையாக தெரிவர்.
பணமில்லாத ஏழையாக தெரிவர். நீ ஒருவன்தான் உண்மையான ஏழை. காரணம், இறைவனை அறிய துடிக்கும் மனதுதான் ஏழை. அதிலே மூலதனம் இல்லாத நீ பிரபுவானவன். இப்பொழுது உலகம் உன் கையில். நீ யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? அந்த கோவிந்தன் இருக்கிற ஊரை தேடி போனாயே, கோவிந்தன் இருந்த ஊரை தேடி போனாய். அந்த ஊரிலே இருந்த கோவிந்தனை கண்டுபிடித்து விட்டாய். அவன் வெளிவந்து சொன்னான், என் பெயர் கிருஷ்ணா என்று. அந்த கண்ணனை கண்டுபிடித்துக் கொண்டாய். கண்டுபிடித்ததோடு விட்டனையா? அந்த கண்ணன் உனக்கே தெரியாது உன் பிராணத்திலே கலந்தான். அது ஜபமந்திரமாக ஆனது. அதை நீயே சற்று ஆராய்ச்சி செய்து பார்த்தாய். இறைவன் தான் அவனது நாமத்தை நம் பிராணத்திலே கலக்க வேண்டுமா? நாமே நம் பிராணத்துக்குள் இறைவனை சிம்மாசனம் வைத்து உட்கார வைத்தால் என்ன? இதுதான் ஆண்டாள் திருப்பாசரத்திலே 26, 27, 28, 29, 30. இப்பொழுது அவன் உனக்கு வேலைக்காரன் என்பதை புரிந்து கொண்டாய். அந்த வேலைக்காரன் அடிமுட்டாளுக்குத்தான் மகாகர்ண மந்திரவாதி என்பது பெயர். கோடிட்டுக் கொள்ளவும். 2 வேலைகளை இப்போது நீ தெரிந்து கொண்டாய். உன் பிராணத்திலே அவன் பெயரை கலந்தான். இப்பொழுது அதே சூத்திரத்தை, அவன் பெயரை நீயாக உன் பிராணத்துக்குள்ளே கலக்கவும் தெரிந்து கொண்டாய். நீ பிரபுதானே? யார் இப்பொழுது நீ? பிரபு. கோடி மக்கள் உன்னை தேடி வருவர். கோடி மக்கள் உன்னை தேடி வருவரா இல்லையா? நெஞ்சை தட்டி தொட்டுப்பார், தெரியும். சத்தியமாக வருவர். வந்தவர் உன்னை என்னென்று காண்பர்? மனிதனாகவா காண்பர்? மனிதன் போல் உன்னை காண மாட்டார். நீ அக்ரூரின் நிலையை அடைகிறாள். உன் உருவமே மக்களுக்கு கண்ணன் போல் தெரிகிறது. நீ யாருக்காக வாழ்கிறாய்? உனக்காக வாழவில்லை. யார் நெஞ்சு வலிக்கும் என்று துடித்து போகிறாய்? கண்ணனின் நெஞ்சு வலிக்கும் என்று துடித்து போகிறாய். துடித்து துடித்து அழுகிறாய். அப்பொழுது அவன் செயல் அனைத்தும் உனக்கு கொடுத்து விடுகிறான். அதனாலடா மகாகர்ணம். உன் மனம், உடல், பஞ்சபூதங்கள், ஏழை, பிரபு அனைத்து தன்மைகளும் கூத்தாடி திரிகின்றது. மகாகர்மத்தின் நிலைக்கு நீ தள்ளப்பட்டு விட்டாய். இப்பொழுது நீ யாருக்கு சொந்தக்காரன்? யாருக்கு சொந்தக்காரன்? உனக்கே நீ சொந்தக்காரன் இல்லை. உனக்கு கூட தெரிந்து விட்டது, நாம் நமக்கே சொந்தமானவன் இல்லை. நாம் எவனுக்கும் சொந்தமானவன் இல்லை. காலனை இடது காலால் எட்டி உதைக்கலாம். நீ யாருக்கு சொந்தமானவன்? அந்த கோவிந்தன் இருந்த ஊரிலே, கோவிந்தன் பிறந்த ஊரிலே கோவிந்தனை தேடிச் சென்று அவன் தாளிட்ட கதவை திறந்து வெளிவந்து, நான் தான் கோவிந்தன், என்ன வேண்டும் என்று உன் பிராணத்தை அவன் பெயரை கிருஷ்ணா என்று சொல்லி கலந்தான். கரணம் கடந்து, அந்த கரணம் கடந்து நீ உன் வசம் இல்லை. நீ உன் வசமிட்டு எத்தனையோ காலம் ஆனது. உன்னை தாங்கி பிடிப்பவன் தான் அவன். உன்னை தாங்கி பிடிப்பவன் தான் அவன். இந்த சூத்திரம் தான் யோக சூத்திரம். இதுதான் கர்ம யோகம்.
முட்டாள் கூட படித்திட வேண்டும் என்று பகவத்கீதையிலே 3வது நிலையில் வைத்தான். சொல்லிக் கொடுத்தவள் அன்னை மகாலட்சுமி. உலகம் உன் கையில். நீ யாருக்காக வாழ்கிறாய்? உயிரோடு அழுக்கிருந்த உடல் நிர்விகல்ப சமாதிக்க தள்ளப்படுகிறது. மகா கர்ணம். சமாதி என்பதை மற்றவர்களால் கலைக்க முடியாத நிலை. ஏன் கலைக்க முடியாத நிலை? அதற்கு ஏன் நிர்விகல்ப சமாதி என்பது பெயர்? நீ இறைவனோடு அவன் மடியை பிடித்து இழுத்து வம்பு சண்டைக்கு சென்று அவன் நாமத்தை சொல்லி மடியில் வைத்து அந்த மடியை நிறைய கட்டி அனுப்புகிறாய். உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஓசைகள் உன் காதில் கேட்குமா? கேட்காது. இப்பொழுது நீ ஒரு வியாபாரத்தை முடித்த செல்வந்தன். அவனுக்கு என்ன பெயர்? பிரபு என்பது பெயர். பொருத்தமாக இருக்கிறதா இல்லையா? பொருத்தமாக இருக்கிறது. நீ முதலில் உன்னை உனக்கு தெரியாது கற்பனையில் நினைத்தாய், நான் என்னை இறைவனுக்கு கொடுத்து விட்டேன் என்று. அவன் உன்னை பெற்றுக் கொள்ளவில்லை. ஏன்? அவனுக்கு கூட பிதுர்லோகத்திலே இருக்கக்கூடிய பிதுர்களின் சாபம் வந்து சேரும். அதனால் அவன் உன்னை நீ ஒப்புக்காக கொடுக்கும் போது ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுக்கு சாபம் வந்து சேருமா? கட்டாயமாக வந்து சேரும். குந்தியிடாத சாபமா? கௌரவர்கள் கொடுக்காத சாபமா? யார் சாபம் கொடுக்கவில்லை? எல்லா சாபத்தையும் வாங்கி வைத்து போட்டுக் கொண்டான். அதற்காக அவன் வம்சமே இல்லாத நிர்மூலமாக்கிக் கொண்டான். ஆகவே நீ ஒப்புக்காக நான் என்னை உனக்கு ஒப்படைக்கிறேன் என்று சொல்லும் போது அவன் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்? பிதற்கு பயந்தவன் இல்லை, பிதுர்லோகத்தை உண்டாக்கியவன். அந்த சட்டத்திட்டங்களுக்கு அவன் கட்டுப்பட்டாக வேண்டும். கட்டுப்படுகிறான். இதுதான் பொம்மலாட்டம். இப்பொழுது பிதுர்லோகத்தை கேட்க வேண்டியதில்லை. இந்த 16 திரேகங்கள் எனக்கூடிய பன்னாடையை கேட்க வேண்டியதில்லை. நீ உன்னை கொடுத்து விட்டாய், தவிக்கிறாய். மீதி இருக்கக்கூடிய 10வது நிலையில் இருக்கக்கூடிய மகா கர்ணம் சற்று முன்பக்கங்களை தள்ளி பார்க்க வேண்டும். 11 வியாபகம், 12 பரம், பராபரம் 13, 14 சூன்யம், பரசூன்யம் 15, மகாசூன்யம் 16. இவைகளை